ஜனநார்வங்கில் பூங்கொடி பிரம்மசக்தி அடி நன்மணி மாயுண்டங்கை நாரணி உலகம் காத்தா என்னிடை உமையாண்டானோ வேதமம் தானாய் நின்று என்னோட புகழை நாவால் சாற்றுவேன் தரணி மீதில் போரவே முழக்கமும் இருகையிலே கேடயம் கத்தியும் வந்து தரை எடுத்து வருகின்ற வேளையில் சத்துராதை தடம் பிறண்டோடவோ வடிவு கொண்டு பலநிறமாகவும் ஆகிய நோய் பிடி தீர்க்கவும் அல்லவா துடிதுடித்து வர தெய்வ ராஜனே தெய்வமே சிவசுடனை பாட சுவாமியே சுடனை பாட கதைகள் பாட கதைகள் பாட சிவனாரை துணை வருவீர் துணை பிரம்மதேவன் வலதுகால் பெருவிரலில் தக்கராஜன் என்ற ஆடவனும் இடதுகால் பெருவிரலில் தரணி என்ற வேதவல்லியும் பிறந்தார்கள். தக்கனும் வேதவல்லியும் திருமணத்தை முடித்தார்கள். வனத்திலே தளமாக கோட்டை போட்டு வாழ்ந்து வருகின்றான். இங்கு இவர்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரம் வாழ்ந்து வரக்கூடிய தருவாயில் தனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி உத்திரகாமேஸ்வரி யாகம் ஒன்று வளர்க்கின்றான் தக்கன். உத்திரகாமேஸ்வரி யாகத்தின் பெயரால் 150 குழந்தைகள் வந்து பிறக்கின்றார்கள். 150 குழந்தைகள் என்றால் 100 ஆண் பிள்ளைகளும் 50 பெண் குழந்தைகளும் அடங்குவார்கள். ஆக மொத்தம் 150 குழந்தைகள் வந்து பிறக்க பிறந்த குழந்தைகளை வளர்த்து வருகின்றார்கள். பிள்ளைகளுக்கு வயதாகக்கூடிய நேரம் தருணத்திலே 100 ஆண் மக்களும் வாழ்வு வயதை அடைந்தார்கள். பார்த்தான் தக்க மகராஜன் நினைக்கின்றார். தனக்கு 100 ஆண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். உலகத்தின் நம்முடைய தந்தை படைக்கும் தொழிலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியானால் அப்படி 100 குழந்தைகளுக்கு பிரம்ம பட்டம் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆண் மக்கள் ஒருவரை வரவழைத்து என்ன சொல்கிறான் பாருங்கள். பிரம்ம பட்டம் வாங்க வேணும் வாங்க வேணும்
வரவழைத்தார் சொல்லுகின்றார். எப்படி? அருமை பாலகர்களே, தந்தையே, சிங்கார கண்மணிகளே, அப்பா அருகிலே வாருங்கள். வந்தோம் தந்தையே. பரப்பா, உன்னை இதற்காக அழைத்தேன் தெரியுமா? இதற்காக அழைத்தீர்கள்? அதாவது நீங்கள் தவமானதை செய்து பிரம்மப்பட்டம் வாங்க வேண்டும். அடேயப்பா, அடேயப்பா, அப்படி என்று சொன்னால் நாங்கள் யாரை கோரி தவம் இருக்க வேண்டும்? அதாவது உங்களுடைய தாத்தா பிரம்மதேவரை நினைத்து தவம் இருக்க வேண்டும். அதாவது உங்கள் அப்பா. ஆகட்டும் தந்தையே. என்ன வேண்டும் என்று கேட்பார். பிரம்ம வெட்டம் வேண்டும் என்று கேட்டு வாங்கி வர வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி, சரி, இந்த 100 ஆண் குழந்தைகளும் என்னமா செய்கின்றார்கள்? அவரவர்கள் அழகாக வந்து ஒவ்வொரு வேள்விக்குழியை வளர்த்துக் கொண்டு அழகாக தவம் செய்தார்கள். பிரம்மநாமம் வைத்தியாக வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே தவம் இருக்கக்கூடிய நேரம் தருவாயிலே தேவன் காட்சி கொடுக்கவில்லை. ஆமா, மாறாக நாரதர் நினைக்கின்றார். இதை அறிந்த நாரத மகரிஷி என்கிறார், இந்த வேள்விக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? உலகத்திலே ஒரு பிரம்ம இருக்க வேண்டும். கண்டிப்பாக பிரம்மாக்கள் தோன்றினார்கள் என்றால் யார் இவரை படைத்தார் என்று பாகுபாடற்று போய்விடும். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன் ஒருவரே. ஆதலால் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்று நாரத மகரிஷி என்னம்மா செய்கின்றார்? நாரத பகவானானவர் அம்மா வருகின்றார் பிள்ளைகளிடத்திலே. அப்படி தோன்றி சொல்லுகின்றார், பிள்ளைகளே, தந்தையே, பாருங்கள், நான் நாரதர் வந்திருக்கின்றேன். பாருங்கள் நாரதரே, இதற்காக தவம் செய்கின்றீர்கள்? பிரம்மபட்டம் வாங்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் தந்தையாருடைய உத்தரவு. அப்படியா? அதை நிறைவு செய்யும் பொருட்டு நாங்கள் தவசு புரிந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் தாத்தா பிரம்மதேவனை நோக்கி. இப்பா, பிரம்மபட்டம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க தவம் இருக்கிறீங்க. ஆனா பிரம்மபட்டம் உங்களுக்கு கிடைக்காது. ஐயோ, தாத்தா உங்களுக்கு வரம் தர மாட்டார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் இருப்பதை விட இறந்து விடுவது நல்லது. செய் அல்லது செத்துமடி என்பார்கள். இனிமேல் உங்களுக்கு புத்தி சொல்ல எனக்கு அறிவில்லை. நான் சென்று வருகின்றேன். பார்த்தார்கள் 100 குழந்தைகளும் சொல்லுகின்றார்கள். தம்பி, நாரதர் என்ன சொன்னார்? நாரதர் நாமை இறந்து போகும்படி இல்லவா உரைத்துவிட்டு செல்கின்றார். செய் அல்லது செத்து மடி என்று சொல்லிவிட்டார். ஆமா, நமக்கோ பிரம்மபட்டம் கிடைக்கவில்லை. இனிமேல் நாமல் இந்த உலகத்தில் இருந்துதான் என்ன பலன்? ஏது பலனும் இல்லை. இல்லாளருக்கும் ஆண்டதற்கு அடையாளம் விடை கிடைக்கவில்லை. ஆனால் 100 பேரை சேர்ந்துதான் சாகணும். நிச்சயமாக தனித்தனியா செத்த துக்கம் தாங்க முடியாது. ஒருவன் இறப்பான், ஒருவன் இறப்பான். இருக்கக்கூடியவன் இறந்தவன் எண்ணி துக்கம் தாழாமல் ஒரு நாளும் சங்கடம் என்பது தீராது. நீங்க 99 பேரும் சாடுங்க. ஆமா, 100வது நானும் சாடிடுவேன். அப்படி தந்தையை அனாதையாக விட்டு செல்லுகின்றோம் என்ற மன உறுத்தல் நமக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? நாம் சென்ற பிற்பாடு 50 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். பெண்ணை பெற்றால் பெரும் பாக்கியம் சேரும் என்று சொல்லுவார்கள். அதனால் நம்ம இறந்து விட்டாலும் கவலை கிடையாது. நீ சொல்வது போல் நம்ம தனித்தனியாக இறந்து போக வேண்டாம். இறந்து போக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் 100 பேரை சேர்ந்து செய்ய வேண்டும், சாட வேண்டும். வேள்வி குழியை சாட வேண்டும். அப்படி என்று சொல்லி அவரவர்கள் வளர்த்த வேள்வி குழியை விழுந்து இறந்து விட்டார்கள் 100 குழந்தைகள். பரிதாபம் பார்த்தான் தக்க மகராஜன் மனதிலே நினைக்கின்றான். என்னம்மா எண்ணுகின்றார்? ஆடுக்கொரு தேதி வைத்து ஆண்டவன் அழைப்பான் என்று சொல்வார்களே. ஐயோ, நம்முடைய குழந்தைகளை நெல் அள்ளி கொண்டு போனது போன்று போய்விட்டான் ஈசன். இனிமே நாம என்ன செய்யலாம் என்று சொல்லி ஏறிட்டு வார்க்கு நேரம் 50 பெண் பிள்ளைகள். ஆமா, 50 பிள்ளைகளும் ஒரே போல இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரே வேண்டியிலே பிறந்தவர் தானே, ஒரே வயதோடு அப்படியே இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சது போல ஒரே லெவல்ல இருக்கு. நட்டையும் இல்லையா? ஆமா, அச்சில் வார்த்தது போல இருக்கின்றார்கள் 50 பெண் கண்மணிகள். குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி ஆலோசிக்கின்றார்? குழந்தைகளுக்கு வயது வாலிப வயது வந்து விட்டது. மனம் முடித்து கொடுக்க வேண்டும். நிச்சயமாக திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமானால் பருவத்தில் பயிர் செய் என்பதற்கு நாங்க அந்தந்த வயதுல அந்தந்த வேலைகளை நிச்சயமாக செய்து முடித்தாக வேண்டும். காலம் கடந்து விட்டது என்று சொன்னார் தெரியா? அப்படி சொல்லுங்க. முத்தன கத்திரிக்காய் சந்தையிலும் இடமில்லை. ஆமா, வாங்க மாட்டாங்க. சரிதான். அப்படியானா ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு மனமுடைத்து கொடுக்க வேண்டும் என்று பார்த்தான் தக்க மகராஜன் மனதிலே நினைக்கின்றார். என்ன 100 குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாப்பிள்ளையாக பார்க்க முடியுமா? முடியாது. 50 பிள்ளைகளுக்கு நாமல் ஒவ்வொரு மாப்பிள்ளையாக பார்க்க முடியாது. நிச்சயமாக முடியாது. அப்படி என்று சொன்னார். அப்படி ஒவ்வொரு மாப்பிள்ளையா பார்த்தா வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் வச்சு பார்த்தாலும், வருஷத்துக்கு விட்டு 6 மாசத்துக்கு ஒரு கல்யாணம் வச்சு பார்த்தாலும் கடைசி பிள்ளைக்கு 25 வயசு. ஆமா, அப்ப 25 21 கூட்டமா கிட்டத்தட்ட 46 வயது ஆகி போகும் இல்லையா? என்றால் 2-3 பேரை அழைத்து ஆளுக்கு 2-3 பிரதி கையில கொடுக்கிறது உத்தமம். கண்டிப்பாக. அப்படி என்று எண்ணி என்னமா செய்கிறார்? பார்த்தார் தக்க மகராஜனானவன் தன்னுடைய 50 பெண் பிள்ளைகளை மனமுடைத்து கொடுக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் மனமுடைத்து கொடுக்க? சந்திர பகவானை வரவழைத்தார்.
ஐயா சந்திர பகவானே. ஐயா வணக்கம். வாருங்கள். வணக்கம். நலமாக உள்ளீரா? ஒரு ஆண் குழந்தைகள் இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். மிகுந்த சங்கடம் தான் எனக்கும் கூட. அதன் பிறகு இன்னும் தான் உங்களை நேரடியாக பார்க்கிறேன். இருந்தாலும் கவலையை விடுங்கள். சென்றதை செலவில் வையுங்கள், வருவதை விரைவில் வையுங்கள். உங்களுக்கு இன்னும் 50 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். என்ன இழைத்தீர்களே, என்ன காரணம்? தாங்களுக்கு என்னுடைய குழந்தைகளில் 23 பெண்களை மணமுடித்து தரலாம் என்று இருக்கின்றேன். சிறந்த யோசனை. ஆகட்டும் ஐயா. 27 பெண்களை தருகின்றேன். அதுதான் நானும் பார்த்தேன். இன்னும் 4 பிள்ளைங்களை பார்த்தேன், கொஞ்சம் அழகா இருக்காங்க. அதையும் சேர்த்து உங்களுக்கே தர்றேன். அப்படி சொல்லுங்க. 27 தண்ணி கணக்கான் ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு பணி உண்டு. அந்த 27 பெண்களையும் தான் நம்ம 27 நட்சத்திரங்களாக போற்றி துதிக்கின்றோம். அதனால் வானத்தில் விளம்பரக்கூடிய சத்திர பகவானுக்கு 27 மனைவிமார்கள். சரி. அது பிறகு காசிப முனிவரை வரவழைத்தார். ஆமா. காசிபரே ஐயா, தாங்களுக்கு 13 பெண்கள். என்னங்க சொல்றீங்க? நான் சிவ சிவா சிவ சிவா என்று கானகத்திலே சிவபூஜை செய்யக்கூடியவன். எனக்கு உங்கள் மகள்களிலே 13 தருகின்றேன் என்று கூறுகின்றீர்கள். நீங்களே சொல்லிட்டீங்க கானகத்துல காட்டுவாசி. ஆமா, அது மட்டும் கிடையாது. 13 பெண்களை 13 மக்களை திருமணம் முடித்து தருகிறேன் என்று கூறுகின்றீர்கள். இவர்கள் 13 பேர்களும் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பக்கபலமாக இருந்து பூஜை காரியங்களும் ஒத்தாசையா இருந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா இருப்பாங்க. என் பிள்ளைங்க எல்லாம் நான் நல்லபடியா வளர்த்து வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, நீங்க இல்லன்னா அவ என்னையா இருப்பா. கோடு போட்டு கோட்டுக்குள்ள வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, ஆகட்டுமுங்க. அப்படி இருந்தா உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்றதுல எனக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது மட்டுமல்ல, அது பிறகு பார்த்தால் 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கடைசியா இருக்கிறது தனுமுனிவர் பாவம் போல இருக்காரு. அவருக்கு என்ன சம்பந்தம் வரல போலுக்கு. தனுமுனிவரை அழைத்தான். தனுமுனிவரே, ஐயா, உங்களுக்கு 10 பெண்கள். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருந்தா நீங்க சந்திரன் உங்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா, நல்லவர் மாதிரி முகத்தை வைக்கண்டா. எல்லாம் தெரியும். 11 மணிதான். அதுக்கு மேல 2 கண்ணையும் ஒரு மாதிரி சிமிட்டுவாரு. ஓஹோ, அப்படி சொல்லி இருக்காங்க. என்ன அப்ப நீங்க விஷயம் அறிஞ்சுதான் அவரை கூப்பிட்டு இருக்கீங்க. ஆமா. அப்படி என்று சொன்னால் உங்கள் 10 பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்ள எனக்கும் ஆட்சேபனை இல்லை. இதுவும் வேண்டாம் என்று சொன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. ஆமா, தவற விடாதீங்க. இல்லையா? கண்டிப்பா. ஏற்கனவே இருந்த 50 பிள்ளைகள்ல கிட்டத்தட்ட 37க்கு திருமணம் முடிந்து விட்டது. அதுல இந்த 10 பிள்ளைகளை நான் திருமணம் முடித்துக் கொள்ள சம்மதிக்கின்றேன். அப்படி என்று சொல்லி அம்மா 50 பிள்ளைகளை 3 பேருக்கு மணமுடித்து கொடுத்தான் தட்சன். மணமுடித்து கொடுத்த தட்சன் தான் அதன் பிறகு நினைக்கின்றார். தனியாய் தவிக்கின்றார், எண்ணி பார்க்கின்றார். எப்படி அம்மா? 150 குழந்தைகளை பெற்றெடுத்த நமக்கு கொள்ளி வைத்து குணமுடைத்த குவலியத்திலே பிள்ளைகள் அல்லவா? அதானே, நம்மை அப்பா அம்மா என்று அழைப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, குழந்தை இல்லை. சொன்னாங்க. மாணவனுக்கு மக்க 16 இருந்து என்ன பலன்? தக்க தருணத்திலே உதவி செய்வ ஒரு பிள்ளை இல்லாதிருந்தா பிள்ளை பெற்று என்ன பலன்? பெறாததற்கு ஏற்ற ஒப்புதானே. அதனால் நமக்கு என்னம்மா எண்ணுகின்றார்? தன்னுடைய மனதிலே நினைக்கின்றார். இனிமே நாமல் ஆதிசிவனை மருமகனாக அடைய வேண்டும், அம்மையை பார்வதியை மகனாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மானாதான் வாழ்வி கரைகளை வந்து தவம் செய்கிறான் பாருங்கள். மானாதான் வாழ்விலே வேணும் என்று சொல்லி திரைகடல் அருகாமையிலே வந்து அங்கே தவமானது செய்கின்றார். ஆண்டவன் ஆதிசிவனாருடைய மகளா
மனைவியாகிய பார்வதா தேவியை சரி மகளாக அடைய வேண்டும் என்று சொல்லி பிரஜாபதி தட்சன் அருந்த வசுபுரியில் விட்டார். அங்கே தவமானது இருக்கக்கூடிய நேரம் வருவாயிலே கைலாச மாமலையிலே பார்த்தார் சிவபெருமான். ஆமா நாட்டில் உள்ள மக்களுக்கு படிகளந்து வருகின்றார். தினந்தோறும் படிகளந்து வருகிறார். அவர் எப்படி படிகளந்து வருகிறார் என்று பாருங்கள். நாளை நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து நாடெல்லாம் படிகளந்தார் படிகளந்தார் நாடெல்லாம் படிகளந்தார் நாளை நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து தீனை எடுத்து நாளை தீனை எடுத்து நாடு எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் ஆமா நாடு எல்லாம் படி இழந்தார் படி இழந்தார் உரிய நல்ல தீனை எடுத்து உரிய நல்ல தீனை எடுத்து உரிய நல்ல தீனை எடுத்து பகவானோ உலகமெல்லாம் படிகளந்தார் படிகளந்தார் உலகமெல்லாம் படிகளந்தார் படிகளந்தார் ஓடு பகவான் ஆளை திரையிடத்தார். நாடெங்கிலும் படி இழந்தார். கரைக்கான் திரையிடத்தார். இந்த மண்ணுலகமெல்லாம் படி இழந்தார். ஆளாக்கி திரையிடத்தார். அண்டசராசரங்கள் எல்லாம் படி இழந்தார். கல்லுக்குள் தெரிவதல் தாயின் கருப்பையிலே சிசுக்களுக்குமாய் எறும்பு யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துக்களுக்கும் சரி ஒரு நாளும் பட்டினி என்பது வராமல் பகவான் படியிழந்து விட்டு வருகின்றார். பகவான் பட்டினி இன்றி படிகளந்து வரக்கூடிய நேரம் தினந்தோறும் படியிழப்பதுதான் பகவானுடைய வேலை. பார்த்தால் அம்பிகை ஆதிவரா சக்தி நினைக்கின்றார். மக்கள் பணியே மகேசன் பணி. இங்கு மகேசனுடைய பணியே மக்கள் பணி. பாருங்கள் இல்லையா? படைத்த மனுக்களுக்கு மானுடர்களுக்கு மட்டுமல்லாமல் ஈயரம்பு யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துக்களுக்கும் சரி கண்களுக்கு புலப்படாத பாக்டீரியாக்களுக்கு உட்பட ஓஹோ தினந்தோறும் பகவான் படைத்தவன் படிகளந்து விட்டு வருகின்றார். படிகளந்து வருகின்றார். ஆமா தினந்தோறும் படிகளக்கிறார். அப்படி இருக்க பார்த்தாலமை ஆதிவரா சக்தியாகிய பார்வதா தேவியானவள் மங்கையாகப்பட்ட அம்மையுமையவள் பார்வதா தேவிக்கு ஒரு சிறிய சந்தேகம். தன்மனதிலே நினைக்கின்றார். சந்தேகம் எனும் சரக்கு பெண்கள் மத்தியில் நிறைய இருக்கின்றார்கள் என்பார்கள் இல்லையா? சந்தேகம் இந்த தேகம் வராத ஒரு தேகம் பெண் தேகத்திலே கிடையவே செய்யாது. தேகமானாலும் சந்தேகம் வராத பெண்கள் தேகத்திலே கிடையாது. பரமன் மனைவி பார்வதி மட்டும் விதிவிலக்கு அல்ல. அப்படியே எண்ணுகின்றாள் பாருங்கோ. தினந்தோறும் புறப்படுகின்றார். இவர் எங்கு சென்று விட்டு வருகின்றார் என்பதை கேட்க வேண்டும் இல்லையா? என்று உமையுளாகப்பட்ட பார்வதாதேவி என்னம்மா செய்கின்றார்? படிகளுக்கு போகிறேன் என்று போகின்றாரே. ஆமா படிகளந்துத்தான் வருகின்றாரா? அல்லாது போனால் படைத்த மனுக்களை பட்டினியாகத்தான் வைத்து விட்டு வருகின்றார். இவர் மேலே நாமல் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நிச்சயமாக என்று சொல்லி பார்வதா தேவியானவள் அம்மா விஸ்வகர்மா என்ற ஆசாரியை வரவழைத்தார். ஆச்சாரியை வரவழைத்தாள். ஐயா தேவி தாங்கள் எனக்கு ஒரு சிறிய சிமெண்ட் கூடு வந்து செய்து தர வேண்டும். நிச்சயமாக தாயி ஆகட்டும் அம்மா ஆகட்டும் என்று சொல்லி ஆகட்டும் என்று. சொன்னவுடனே என்ன செய்கிறார் என்று பாருங்கள். எப்படி அம்மா? காஞ்சூர நல்ல கட்டை வெட்டி கட்டை சிமிழ் அதை உண்டு பண்ணி திருகாணி கூட்டு வெட்டி கூட்டு வெட்டி பார்வதியா கை கொடுத்தார். சிமிழ் கூட்டை கையில் வாங்கினாளே சீலையாழமை பார்வதியாள் தேவியானவள் சிவன்கோடு வேணும் என்று சொன்னவுடனே விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியார் காங்கியம் கட்டை கட்டி கட்டை சிமிழ்கூடு ஒன்று உண்டு பண்ணி சரி அதிலே ஒரு திருக்காணிட்டு முறுக்கு முறுக்கு என்று முறுக்கி உமையோள் பொற்கரங்களிலே படித்தார்.
பார்த்தாள் அம்பை பார்வதா தேவி. என்னம்மா செய்கிறாள்? சிவன்குட்டை கையிலே வாங்கினவள் நினைக்கின்றாள். எப்படி சிவன்கூடோ சிறியதாக இருக்கிறதே. ரொம்ப சிறுசு. அப்படியானால் இந்த சிவன்கூட்டுக்குள் எந்த ஜீவனை அடைக்கலாம்? சித்தரம்பு சரியாக இருக்கும் கண்டிப்பாக என்று சொல்லி ஓடித்திருந்த சிற்றரம்பை பிடித்தாள். 2 சித்தரம்பை தான் பிடித்து சிவன்கூட்டிலே தான் அடைத்து அழகான முறையிலே தான் உடுத்திருந்தாலே முந்தானை பருவட்டம் ஆமா. அதில் உள்முந்தியை முடிந்து எக்குடுக்குள்ளே செருகி வைத்தான். பௌரமாக வந்து கொண்டான். எண்ணி பார்த்தால் பார்வதி கல்லுக்குள்ளே வைத்தாலும் கரைக்கண்டர் அறியாத மாயம் கிடையாது. மண்ணுக்குள்ளே வைத்தாலும் கூட மகாதேவர் உணராத மாயம் கிடையாது. ரொம்ப சேஃப்டியான பகுதி. எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். என்னை முந்தானையை முடிந்து எக்குடுக்குள்ளே செருகி வைத்தாள். அப்படி எம்மை பார்வதா தேவி அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் அன்றைய தினத்திலே பகவான் படிகளப்பை முடித்துவிட்டு கைலாசம் வருகின்றார். கைலாசம் வரும்போது என்னை தினம் பார்த்தாலும் ஓடோடி சென்று பாத பூஜைகளை செய்து பணிவிடைகளை ஏற்றுக்கொள்வாள். அன்றாடம் இது பார்வதா தேவியினுடைய வழக்கம். பார்வதா தேவி மட்டும் கிடையாது அன்னை. ஆமா, உலகத்தில் பெண்ணாக பிறந்து விட்டார். திருமணத்திற்கு பிறகு சரி தனக்கு வரக்கூடிய கணவனுக்கு பணிவிடை செய்வது ஒரு பெண்ணுடைய தலையாய கடமை. நிச்சயமாக அப்படிதானே? நிச்சயமாக. அதுபோல் பார்வதா தேவி தினந்தோறும் வாயிற்படி வரைக்கும் சென்று பகவானை வரவேற்று பாத பூஜைகளை செய்து பணிவிடைகளை ஏற்றுக்கொள்வாள். எந்த இணையத்திலும் பகவானுடைய பார்வதாதிகளுடைய வேலை. எல்லாவற்றுக்கும் மாறாக அன்றைய தினத்திலே பாருங்கள். சரி, எப்படி அம்மா அமர்ந்திருக்கின்றாள். பார்வதி அடிவணக்கம் செய்யவில்லை. சிவனாரை கண்டவள் சிறந்த பூஜைகள் செய்யவில்லை. அமர்ந்து கொண்டால் தலைவிரி கோலமாகவே அவன் நீட்டிய கால் செலுத்தவில்லை, கவர்ந்தரை நிபரவில்லை, மௌனமாக இருக்கிறார். ஆமா, ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாள். பார்த்தார் பகவான் பார்வதி சுவாமி மறைமகளே, எத்தே தினமுமே என்னுடைய வருகைக்காக வழி மீது விளைவித்து எதிர்பார்த்து காத்திருப்பாயே. நான் வந்த போது பாத பூஜைகளை செய்து பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளுவாயே. இன்னும் மௌனமாக இருக்கின்றாயே குழானே, என்ன காரணம் என்பதை சுவாமி தாங்கள் எங்கே சென்று வருகின்றீர்கள்? வழக்கம் போல் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து விட்டு வருகின்றேன். படியிழந்தேன் என்று என்னிடமே பொய் கூறுகின்றீர்களா? உமையவளே, என்ன நான் கூறக்கூடிய வார்த்தை உனக்கு பொய்யென்று எவ்விதம் கூறுகின்றாய்? சுவாமி, தங்களுடைய படியிடப்பில் எனக்கு இன்றைக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. பார்வதி, இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய கடைக்கோடி ஒருவருடைய மனைவி என்றால் கூட சந்தேகம் என்பது அது ஒரு தேசிய வியாதி. எல்லோரிடத்திலும் எந்நேரமும் இருக்கும். பரமனுடைய மனைவி உனக்கு வந்ததில் எந்த குறைபாடு கிடையாது. என்னம்மா சந்தேகம்? சுவாமி, என்னிடத்தில் 2 ஜீவன்கள் என்று பட்டினியாக இருக்கின்றது. ஒருபோதும் கிடையாது. மனைமகளே, என்ன அப்படி பட்டினி என்று ஒன்றை நீ நிரூபித்து விட்டாய் என்று சொன்னார். பரமன் என்ற பட்டமும் வேண்டாம், படியிழக்கும் தொழிலும் தேவையில்லை. அப்படியா அந்த ஜீவன் பட்டினி இல்லாமல் இருக்குமையானால் பார்வதி என்ற பட்டம் எனக்கும் தேவையில்லை. பார்க்கலாமா? தாங்கள் இடது பாகம் எனக்கு இடமும் வேண்டாம். நிச்சயமா பார்க்கலாமா? தேவலோக சபைக்கு வாருங்கள் சுவாமி. சிவத்துக்கும் சக்திக்கும் ஏற்பட்ட போட்டி அல்லவா? ஆமா, ஆகட்டும் என்று தேவசபையை கூட்டினாள். தேவலோக சபையை வந்தாள். பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். சிங்கன் மாலை இலையறுத்தாள். சிங்கன் மாலை இலையறுத்தாள். சிங்கன் மாலை இலையறுத்தாள். சித்தரம்பை உருவிட்டாய். சித்தரம்பு வாய்த்தனிலே இறையரிசி நம்பிக்கொண்டே சுற்றி சுற்றி வந்திடமா. சுற்றி சுற்றி வந்திடுவா. சுற்றி சுற்றி வந்திடுவா.
பார்வதா தேவியானவள் சிங்கமாலை இளையறுத்தாள். சரி. சீராகவே விரைத்தாள். பூமியிலே விரித்தவள் அழகாகவே சிவன்கோட்டை திறந்து சித்தரப்பை உறவிடுகின்றாள். சித்தரம்பு வாயில் ஒரு திணையரிசி கவ்விக்கொண்டு அப்படி சுற்றி சுற்றி வருகின்றது. சூழவிட்டு போடுகின்றது. கண்டாமை ஆதிபரா சக்தி ஆகிய பார்வதா தேவியானவள் சரி. பகவானுடைய பாதங்களை வணங்கி நிற்கின்றாள். சுவாமி, என்ன அடியேன் அறிந்தும் அறியாமலும் சிறிய தவறு செய்து விட்டேன். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் பகவானே. பார்வதி, சுவாமி, பரமனந்த மனைவி என்று நான் என்று உன்னை மன்னித்தேன் என்று சொன்னார். நாளைய தினம் பூலோக வாசிகள் ஒவ்வொருவரும் தவறு செய்வார்கள். தவறு செய்தவர்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருந்தால் தவறுகள் ஒருபோதும் திருத்தி அமைக்கப்பட மாட்டார். அப்படியானால் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். சுவாமி, எம்மை நீ சோதித்தமையின் காரணத்தால் உனக்கு என்ன தண்டனை தெரியுமோ? என்ன தண்டனை? உன்னை மகளாய் அடைய வேண்டும் என்று சொல்லி வானாராளி தலை உரத்திலே பிரஜாபதி தட்சன் அருந்தம் சுமரித்துக் கொண்டிருக்கின்றார். சரி. தட்சனுக்கு மகளாய் பிறக்க கடவாய் போ. சுவாமி, தாங்கள் போயும் போயும் மானிடர் கருக்குழில் என்னை மதுரையாக பிறக்க சொல்கின்றீர்களே. பருவதிசை அடையும் போது என்னை ஒரு மானிடர் தானே திருமணம் முடிப்பார்கள். அம்மா, சுவாமி, நீ கவலை கொள்ள வேண்டாம். உன்னுடைய திருமண அகவையில் யாம் உன்னை மாலிப்பணம் புரிந்து அப்படி. கைலாசம் அளித்து வருவோம் அப்படியா? என்று பார்வதிக்கு சாபமும் விமோசனமும் தந்தருளினார் பகவான். அதன்படியே பார்வதா தேவியானவளை சிறு குழந்தையாக்கி பகவான் அடே. தாமரை தடாகத்தின் மேலே எப்படி மிதக்க விடுகின்றாள். அம்மா, அங்கே பார்வதி எப்படி வருகிறாள் பாருங்கள். எப்படி அம்மா? நன்னலே அலைகடலில் அலைகடலில் நீரெல்லாம் பார்வதியாய் பார்வதியாய் தாங்கடல் தாங்கடந்து தாங்கடந்து ஒன்றொடியாய் தாங்கரவி தாங்கரவி பார்வதா தேவியானவளை சிறு குழந்தையாக்கி அடி, அதை இடநிலையை மிதக்க விடக்கூடிய நேரம் தருணத்திலே பார்வதா தேவியானவள் 1 2 3 என 7 கடல் கடந்து வாழந்தக்கா விரத்திரை மானாதான் வாழ்விக்கரையிலே குழந்தையாக வந்து ஒதுங்கி அணுகின்றாள். குழந்தையினுடைய அழுகுரல் ஓசையை காதிலே கேட்டான் பிரஜாபதி தட்சன். மண்ணை விடைத்து பார்த்துகின்ற வேளையிலே செங்கமலத்திலே குழந்தையானது தவழ்வதை கண்டிலே கண்டான். கண்ட பார்வதா தேவியானவளை தூக்கி எடுத்தான். ஆமா. வாரி எடுத்து வலது கன்னத்திலே முத்தமிட்டான். கோரி எடுத்தான், கொடியுடையிலே முத்தமிட்டான். அப்படியே கொண்டு வருகின்றான். வேதவல்லி கையிலே கொடுத்தான். உதவுகின்றான் அரண்மனைக்கு. வேதவல்லி கரமதிலே கொடுத்தான். வேதவல்லி, என்னுடைய தவனிலே ஒன்றும் போகவில்லை அம்மா. பகவானுடைய இடது பாகத்துமையோள் பார்வதியே நமக்கு மகளாய் பிறந்திருக்கின்றான். அப்படியா? ஆமா, அதனால் இந்த குழந்தையை பெற்ற பிள்ளையை காட்டிலும் சரி. உற்ற பிள்ளையாக வளர்க்க வேண்டும். அப்படியாகட்டும் என்று ஆகட்டும் என்று பார்வதி என்று தாட்சாயினி என்று பேர் நாம சூட்டினார்கள். திருநாமம் சூட்டினார். அங்கே அந்த குழந்தையை வளர்த்து வருகின்றார்கள். வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் நாளையிலே அவளுக்கு வயது 1 2 என 5 வயதானது. சபாஸ். கல்வி கதைகளை எல்லாம் படித்தாள் பார்வதி. வயது 10 10 திருவயதிலே பாவை இவள் திருவுத்தாள். திருவுத்த பார்வதிக்கு திருச்சடங்கு முடித்தான் தட்சன். வயது 12 12ஆம் திருவயதிலே தான் தட்சன் என்ன நினைக்கிறார்? தன் மகள் தாட்சாயினிக்கு சுயவரம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி என்று சுயவரம் ஏற்பாடு செய்தான். சுயவரம் ஏற்பாடு என்று சொல்லி அனைத்து நாட்டு வண்ணாதை மன்னர்களுக்கு மோலை அனுப்பினான். ஓலை கண்ட மன்னர்கள் பார்வதிக்கு சுயவரம் என்று வந்து அமர்ந்திருக்க பகவானும் பட்டார கோலத்தோடு வந்து ரக்காபுரத்திலே அமர்ந்தார். அப்படி இருக்க தாட்சாயினி கையில் ஒரு மலர் மாலை கொடுக்கப்பட்டது. மலர் மாலை வாங்கிய பார்வதா தேவியான்கள் முக்கண்ணனை மனதிலே நினைத்து 3 முறை மாலையை சுழற்றி எறிந்தாள். 1 முறை 2 முறை 3 முறை எறிந்த மாலையும் முக்கண்ணன் ஆகிய பட்டாரம் இடத்திலே சென்று விழுந்தது. இருக்கக்கூடிய பரமபண்டாரத்தின் திருக்குளத்திலே மலர்மாலை விழுந்தது. இதுதான் விதி. ஆமா, அதாவது கிளியை வளர்த்து பூனை கையில கொடுப்பாங்க இருக்கிற மாதிரி நம்ம கதை ஆகிவிட்டது இல்லையா? கண்டிப்பாக. ஆதலால் கூறுகின்றான் தட்சனின் அன்பு மகளே தாட்சாயினை
உனக்கு இடுப்பினை இருந்தாலும் கொடுப்பினை இல்லையே மகளே. என்ன அப்பா சொல்றீங்க? பாலும் பழமும் கொடுத்து பருவமாய் வளர்த்த பிள்ளை குரங்கு கையிலே பூமாலி என்ற கதை போல ஆகிவிட்டது. அப்பா போய் ஒரு ஆண்டிக்கன்றோ வாக்கப்பட போகின்றாய். அப்பா பரவாயில்லையப்பா. அப்படியா? அந்த பண்டாரமும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கின்றார். நிச்சயமாக அவருக்கு என்னை மனமுடித்து கொடுத்து விடுங்கள் அப்பா. ஆகட்டும் என்று பரமனாகிய பரம பண்டாரத்திற்கும் கட்டழகி பார்வதிக்கும் கல்யாணம் திருமணம் என்று சொல்லி திருமண ஏற்பாடு செய்தார்கள். அம்மா திருமண ஏற்பாடு செய்திருக்கேன். கல்யாணம் என்று சொன்னால் காவண முகூர்த்தம் வைக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி பிரம்ம முகூர்த்தம் வைத்தார்கள். என்பதற்கால் தானாட்டி ஒரு காலில் பிரம்மரிட்டார்கள். பிரம்மவிடம் அருகாக பிரியமுடன் பலகையிட்டு வண்ணமணி வந்தரிலே அத்தனை பேரும் வந்திருக்க பார்வதா தேவியானவள் கைபிடித்து பரமசிவன் கையிலே கொடுத்தான் தட்சன். கைபிடித்து பகவானும் பார்வதியும் பிரம்மபீடத்தை சுற்றுகின்றார்கள். அங்கே சுற்றி வரக்கூடிய நேரம் பார்வதா தேவியின் பெயர், அதாவது மேலே எல்லாம் வேர்வை ததுப்புகின்றது. பார்த்தாளமை ஆதிபராசக்தி வேர்வை என்ன செய்யலாம் என்று சொல்லி பகவானை ஏறிட்டு பார்த்த பகவானதை என்ற பிரம்மபீடத்திலே வாய் வலித்து போடுகின்றார். அந்த பிரம்மபீடத்திலே வேர்வை துளியானது விடக்கூடிய நேரம் ஆகிறது பாருங்கள். பிரம்ம வீடோ ஆனதிலே சக்தி அம்மை வந்து பிறவியானாள். பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்க பிரம்ம பீடத்தின் தாயாகிய பிரம்ம சக்தி அம்மை வந்து பிறந்தாள். தாயாரை கைலாச மலையிலே அமர வைத்தார்கள். இப்படி அங்கிருக்க தக்கனுக்கும், அதாவது தக்க மகராஜன் பரம பண்டாரத்தை அழைத்து திருமணம் முடித்தவுடனே சொல்லுகின்றார். என்ன கூறுகின்றார்? பண்டாரம் மாமா வாருங்கள். கூறுங்கள். மாமாவா? யாருக்கு யார் மாமா? சித்தப்பா என்று கூப்பிட்டால் இன்னும் அசிங்கமாக இருக்கும். மாமாவென்று கூப்பிடுவதுதான் முறை. அம்மா, அதனால் மாமாவென்று உங்கள் மகளை மனம் முடித்திருக்கின்றேன். பண்டாரமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாது இருந்தாலும் கூட உங்களை மாமாவாக நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாய்க்கு ஒரு குறையும் இல்லை. கிழட்டு பண்டாரம், ஆண்டி பண்டாரம், பிச்சைக்காரன். ஆமா, என் மகள் இருக்கிற அழகை பார். பரவசி விட்டு விட்டீர்களே. உன் மகன் முகத்தை அன்றைக்காவது கண்ணாடியில் ஒரு முறைக்கு மறுமுறை பார்த்தாயா? பார்த்ததே கிடையாது. பார்த்திருந்தால் தெரியும் என் வேதனை என்னவென்று. என்னுடைய மகள், அழகிய மகள். நீங்கள் மகள் கண்ணாடி பார்த்தீங்களா? உங்களுடைய மகளை அழகிய மகள் என்று கூறுகின்றீர்கள். உங்கள் மகள் அல்லவா மலர்மாலையை கொண்டு இந்த கிழட்டு பட்டாளத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றாள். நீ கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி இருக்க வேண்டும். நான் வேண்டாம் என்று தான் மறந்தேன். நாங்கள் கேட்டபாடில்லை. கட்டினால் உங்களை தான் கட்டும் என்று கொம்பு போன்று ஒத்தை காலையிலே நின்று என்னை மனம் முடித்துக் கொண்டாள். சரி, இருக்கட்டும். அதில் எங்களுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. நான் மாமா என்று கூப்பிடுவதுதான் உங்களை உறுத்துகின்றது போல. உங்களுக்கு என்ன குறை அதில் இருக்கிறது? உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. நிச்சயமாக நான் இந்த 55 தேசத்து மன்னாதி மன்னர்களுக்கும் பேரரசன். என்னை நீ கூட்டத்திலே என்றைக்குமே மாமா என்று அழைக்க கூடாது. ஏன்னா எனக்கு என்று ஒரு மரியாதை இங்கு இருக்கிறது. நான் மாமா என்று அழைக்கக்கூடியவர் நீங்கள் கூட்டத்தில் இருக்கவும் கூடாது. இல்லையா? கூட்டத்தில் தானே உங்களை மாமா என்று அழைக்க கூடாது. என்னை கண்டுவிட்டால் நீங்கள் கூட்டத்தில் இருந்து தப்பி வந்து விடுங்கள். என்னை எங்கேயாவது பேசணும்னா எப்படி கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? மாமா விட்டு தானே அழைக்க முடியும். ஏதாவது சைகை வைத்து என்னை அங்க வாங்கன்னு கூப்பிட்டா போதும். அப்படியா? நான் ஓடி வந்துடுவேன். மாமா விட்டு கூப்பிட வேண்டாம். கூப்பிடக்கூடாது. சரி, ஆகட்டும். ஆகட்டும் மாமா. ஆகட்டும் என்று சொல்வதற்கு மாமா என்று சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அப்படியா? மாமா என்ற வார்த்தையை ஆகட்டும். சரி, இருக்கட்டும். பண்டாரம், நீ இந்த கோட்டை விட்டு வெளியிலே போக கூடாது. ஏன் போக கூடாது? போக கூடாது என்றால் போக கூடாது. வெளியில போனா யாராவது கேட்பாங்க நீ யாருன்னு. என்ன சொல்லுவா? ஆக மொத்தத்துல கோட்டையோட மாப்பிள்ளை என்ன? ஆமா, வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி இந்த கோட்டையோட மாப்பிள்ளை. என்ன சொல்லுவேன்? பண்டாரன்னா
என் மனைவி வந்து தச்சனுடைய மனைவி தச்சனுடைய மகள் என்னவா நிச்சயமா. ஆகையினால் தான் உன்னை வெளியிலே போக கூடாது என்று சொன்னேன். ஓ சரி மாமா சரி எனக்கு மாமா. அத்தனை வசதிகளும் இந்த தக்காபுரத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஓஹோ இங்கே என் மகளோடு நீ அமர்ந்து கொள். அப்படியா? அது மட்டுமல்ல, உனக்கு ஒரு வேலை. என்ன வேலை? தினந்தோறும் விபூதி கொண்டு வர வேண்டும். எப்போதெல்லாம் எப்போதெல்லாம்? காலை, மதியம், ஓஹோ மாலை. மாலை 3 வேளை விபூதி கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் நான் விடுபடுத்திக் கொள்ளலாமா? இன்னைக்கு அது நான் ஒரு நாள் சொல்லுவேன். 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான். அப்படியா? ஆமா. தானாக விடுபடுத்த கூடாதோ? உனக்கு காய்ச்சலா இருந்தாலும் சரி, விபூதி கொண்டுதான் வர வேண்டும். சரி மாமா சரி மாமா. சரி அப்படியா? சொல்லுங்க மந்திரம் வந்து. அது மட்டுமல்ல, இந்த கோட்டை விட்டு வெளியே போக கூடாது. என்னை மாமா என்று நீ அழைக்கவே கூடாது. ஓஹோ அப்படி இவளை கூட்டிட்டு உடனே போ. அப்படி தெரியாமல் கட்டத்தடுமாறி மாமா வந்து என்னை அறியாமல் வந்து விட்டால் நாவை அறுத்து விடுவேன். நாவு பத்திரம் 32 பல்களுக்கு இடையே வாழுகிறது ஒரு நாவு. பல்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாவுக்கு தான் பேச்சினுடைய வலிமை தெரியும். சரி மாமா, நீங்கள் சொன்னது அத்தனையும் அடியே கடைபிடிக்கின்றேன். அப்படியாகட்டும் என்று இந்த உலகத்திரட்சகராகி ஆண்டவன் ஆதிசிவனாரை விபூதி கொண்டு வரும்படி நிர்மாணித்தான் பிரஜாபதி தட்சன். அதன்படி கொண்டு வந்தார் விபூதி. தட்சன். அப்படி இருக்க ஆண்டுகள் சில கழிகின்றது. தட்சன் ஒரு நாள் நினைக்கின்றார், எப்படி இன்றைக்கு சிற்றரசர்கள் அத்தனை பேரும் நம்மை காண வருவார்கள். பண்டாரம் அங்கே வரக்கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஓடி வந்து சொல்லுகிறார். பண்டாரம் மாமா வா, மாமா வா. இப்பொழுதுதான் யாரும் இல்லையே, நீங்களும் தான் தான் இருக்கின்றோம். தாராளமாக கூப்பிடுவாங்க. ஈயத்தை காய்ச்சி விட்ட மாதிரி இருக்கு மாமான்னு சொல்லும் போது. அப்படியா? ஆமா, அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தை கேட்டு சிறிது நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? ஆமா. கூறுங்கள், என்னை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றீர்கள். எனக்கு விபூதி கொண்டு வர வேண்டாம். ஏன், உங்களுக்கு பிறந்த நாடா? பிறந்த நாள்னா கொண்டு வர சொல்லி இருப்பேன். அப்படியா? இன்னைக்கு வேற விசேஷம், நல்ல நாள். அப்படியா? ஆமா. அப்படி என்ன நல்ல நாள்? மன்னாதி மன்னர்கள் அத்தனை பேரும் என்னை காண வருவார்கள். உடம்புக்கு சரியில்லாம இருக்கீங்களா? இல்லையா? பிறகு என்ன? இங்க வந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை சிற்றரசர்கள் என்னை கண்டு நாட்டு வளப்பங்களை கூறுவார்கள். உங்களுக்கு கப்பம் கட்டுவார்கள். கப்பப்பணமும் கொண்டு வருவார்கள். அது சரி, அது சரி. அதனால நீங்கள் வரக்கூடாது. நான் இதற்கு சிவபூசையிலே கரடி புகுந்தார் போல் நீங்கள் அங்கு வரவே கூடாது. நாங்கள் கூறியது மிக கச்சிதமாக புரிந்தது. சென்று பாருங்கள். ஆகட்டும் என்று அப்படி என்று ஆமா பகவானை அங்கே நிறுத்தினான் தட்சன். தட்சன் அப்படி வருகின்றான். அங்கே அரியாசனத்திலே வந்த மந்திரிக்க அவனை 55 தேச ராஜமன்னர்கள் ஒன்றாக குழுமி நாட்டினுடைய வளவுகளை பற்றி அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். பகவான் நினைக்கின்றார், இதுதான் தக்க தருணம் என்று எண்ணிய ஆண்டவனார் என்னம்மா எண்ணுகின்றார். விபூதியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விபூதி எடுத்துட்டு வர்றாரு. ஆமா மாமா, மாமா டேய் இந்தாங்க விபூதி. மாமா வெளியே போடா. ஐயோ, இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. என்று சொன்னேன் அல்லவா? அத்துமீறி வந்திருக்கின்றாய், போ வெளியே. சொன்னீர்கள் எப்போது வரக்கூடாது என்று சொல்லவில்லை. இது மதிய வேளை. அப்படியா? ஆகட்டும் என்று பகவானே போடா பண்டாரம் என்று இளனமாய் பேசினான் தட்சன். சரி, இந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவர் போல் எண்ணுகின்றார் பகவான். இனிமேல் ஒரு கணம் என்ன கூட நாமல் இங்கிருக்கிறாங்க சொல்லி ஓடோடி வந்தார். பார்வதி அழைத்தார். பார்வதி அழைத்துக் கொண்டு கைலாச மலைக்கு வருகின்றார்.